வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸ் அண்ட் ஐடி பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம HTML பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ CSSலேயும் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் வந்து எப்படி அந்த HTML பேஜில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்குறது? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் அண்ட் ஐடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நேம் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுருவோம். அதுக்கு பேர் வந்து அது வந்து யூனிக்காக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஐடினும், இல்லை வந்து ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு வந்து சேம் ஸ்டைலே வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த நேமை வந்து நம்ம CSSலேயும் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து அந்த எலமெண்ட்டோட ஸ்டைலு இதெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். நம்ம அனிமேஷனாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து வெப்சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு மெயின் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். H1க்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அது வந்து ஐடியாக வச்சுருக்கேன், கிளாஸாக வைக்காமல் ஐடியாக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு யூனிக்கான டிசைன் வந்து இதில் வந்து கொடுக்க முடியும். நான் அங்கே ஐடின்னு கொடுத்துருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் அந்த ஐடின்ற இடத்துல இப்போ இந்த ஐடிக்கு கொடுத்துருக்க நேமை வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஐடின்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஃபஸ்ட்டு ஐடின்னு கொடுத்துருந்தேன். இப்போ அந்த ஐடியோட நேம் என்னது? மெயின் ஹெட்டிங். ஓகே. ஸோ நம்ம வந்து ஐடியில் கொடுக்குறது எல்லாமே நம்ம சிம்பிள் போட்டு தான் வந்து இன்டர்னல் CSS நம்ம வந்து எக்ஸ்டர்னல் CSSல வந்து கொடுத்து நம்ம வந்து டிசைன் வந்து இது பண்ணணும். இப்போ நான் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டாக போய் அதுக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நான் ஒரு கிளாஸ் P அப்படின்ற எலமெண்ட், பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு வந்து நான் கிளாஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஹைலைட் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம கிளாஸ் நேமுக்கு வந்து டாட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஐடிக்கு வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹைலைட் அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கிளாஸுக்கு மட்டும் எனக்கு அப்ளை ஆகுது. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிங்களா? ஐடி நான் வந்து யூனிக்காக மெயின் ஹெட்டிங்னு சொல்லிவிட்டு அந்த H1 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் கிளாஸுக்கு வந்து நான் ஹைலைட்னு சொல்லி 2 பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே கிளாஸ் நேம் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரே ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஒரே கிளாஸ் நேமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இதை வந்து ரிப்பீட்டே பண்ணக்கூடாது, இந்த ஸ்டைலை வந்து ரிப்பீட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற இடம், எனக்கு வந்து இந்த ஸ்டைல் யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஐடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப மெயினான டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூஸில் கூட கேட்பாங்க. நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து வந்து CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எது நீங்கள் வந்து செய்யும் போதும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.